ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் ஒர்க்குக்கு லீவு. ஸோ வேலைக்கு போகலை. அதனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்தா கொஸ்டின் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ தான் சரி இன்றைக்கான கொஸ்டின் உங்கள்கிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ஒரு 3 பசங்க லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு திடீர்னு பாம்பு கடிச்சு இறந்து போயிடலாம். இறந்து பொண்ணோட உடம்பை வந்து அவங்க அப்பா வந்து எரிச்சிடுறாரு. எரித்தோடனே அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த இறந்து போன அந்த பொண்ணோட சாம்பலை எடுத்து அவன் வச்சுட்டு, நான் இதுக்கு மேலே எனக்கு லைஃபே வேண்டாம், நான் சன்னியாசம் போயிடுறேன், என்னால் இந்த பொண்ணு இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சன்னியாசம் போயிடுறான். 2வது பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு இனிமேல் லைஃபே வேண்டாம், நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த பத்திரமா பார்த்துட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் முடிவு எடுத்துட்டான். இன்னொரு பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சரி ஓகே இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, இந்த பொண்ணு இறந்து போச்சுன்னா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டான். இதில் என்ன அப்படின்னா, அந்த சாமியாராக போன பையன் வந்து அந்த சாமியார் பண்ணுறதெல்லாம் கற்றுட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து உயிர் கொடுத்துட்றான். அந்த சமாதியில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து உயிர் கொடுத்து அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சிருச்சு. அந்த பொண்ணு எந்திரிச்ச உடனே அந்த 3 பசங்களும் திரும்பி வந்து, நீ வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருக்கோம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.